நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு தென்னிந்திய திரைப்பட நடிகர், பின்னணி நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். அவர் விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு என்ற நகைச்சுவை ரியாலிட்டி ஷோவின் பங்கேற்பாளராக தனது ஊடக வாழ்க்கையை தொடங்கினார். மேலும் அவர் கலக்கப்போவது யாரு என்ற பட்டத்தையும் வென்றார். சிவகார்த்திகேயன் பிப்ரவரி 17, 1985 தமிழ்நாட்டின் சிவகங்கையில் பிறந்தார். சிவகார்த்திகேயன் பயணம் கல்வியிலேயே வேரூன்றிய குடும்பத்துடன் தொடங்கியது. அவரது தந்தை ஜி தாஸ் ஒரு சிறை அதிகாரி. அவரது தாயார் ராஜி தாஸ் ஒரு இல்லத்தரசி. அவருக்கு டாக்டர் கௌரி மனோகரி என்ற சகோதரியும் உள்ளனர். அவரது மனைவி ஆர்த்தியும் 2010 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஆராத்யா என்ற மகளும் குகன்தாஸ் என்ற மகனும் உள்ளனர். சிவகார்த்திகேயன் திருச்சியில் உள்ள கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியிலும் பள்ளி படிப்பை முடித்தார். மேலும் திருச்சி ஜே பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் கணினி அறிவியல் பொறியியல் படிப்பை தொடர்ந்தார். சென்னையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்டில் MBA பட்டம் பெற்று தனது வணிக அறிவை மேலும் வளர்த்துக் கொண்டார். சிவகார்த்திகேயன் கலை தீப்பொறி ஆரம்பத்திலே பற்ற வைத்தது. கலக்கப்போவது யாரு என்ற பிரபலமான நகைச்சுவை நிகழ்ச்சியிலே அவர் வெற்றி பெற்றார். 2005 தனது புத்திசாலித்தனத்தையும் திறமையும் வெளிப்படுத்தினார். இந்த வெற்றி சினிமா உலகிற்கு ஒரு படியாக அமைந்தது. 2012 மெரினா படத்தின் மூலம் அறிமுகமாகி மனம் கொத்தி பறவை, கேடுபில் அகில் அடிரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போன்ற வெற்றி படங்களில் நடித்து விரைவாக முக்கியத்துவம் பெற்றார். சிவகார்த்திகேயன் நகைச்சுவை, காதல் மற்றும் ஆக்ஷன் படங்களில் சிரமமின்றி பல்துறை நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். அவர் காக்கி சட்டை, ரஜினி முருகன், ரெமோ மற்றும் டாக்டர் போன்ற படங்களில் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட நடிப்பு. தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, 4 எடிசன் விருதுகள், 4 சைமா விருதுகள் மற்றும் 2 விஜய் விருதுகள் உட்பட பாராட்டுகளுடன் அவரது கைவினைப் பொருளுக்கான அவரது அர்ப்பணிப்பானது அங்கீகரிக்கப்பட்டது. திறமை, நடிப்பையும் தாண்டி அவர் ஒரு திறமையான பாடகர் மற்றும் பாடலாசிரியர். பெரும்பாலும் அவரது இசை திறன்களையும் அவரது படங்களிலும் பங்களிக்கிறார். அவர் 2014 தனது சொந்த நிறுவனமாக SK புரொடக்ஷன் நிறுவியதன் மூலம் திரைப்பட தயாரிப்பிலும் இறங்கினார்.